ஆன்மீக பதிவு சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம். இன்றைய பதிவு முருகனை அரை நிமிடம் வழிபாடு செய்தால் நம் வாழ்க்கையில் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான பதிவு தாங்க இது. முருகன் அப்படி என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது யாருன்னா அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் பெருமாளுக்கு முருகன் காட்டிய கருணை எல்லா உயிர்களும் பெற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அருணகிரிநாதர் திருப்புகள் எல்லாத்தையும் அப்படியே பதிவு பண்ணி நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதில் நமக்கு அருமையான விஷயத்தை அருணகிரிநாதர் சொல்லியிருக்கிறார். அரை நிமிடம் முருகனை உருகி கண்ணீர் பெருகி உள்ளன்போடு உண்மையான பக்தியோடு வேறு எதுவும் வேண்டாம் முருகா நீ மட்டுமே போதும் அப்படின்னு யார் ஒருவர் முருகனுடைய இருக பற்றி கொள்கிறார்களோ அவர்களுக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் ஒரு நீண்ட பட்டியலை அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகள்ல நமக்கு கூறியிருக்காரு. இன்றைய காலகட்டத்தில் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கேட்டறிந்து கூட நம்ம கடவுளிடம் ஒரு பெரிய லிஸ்ட்டை போடுறோம். முருகா எனக்கு நீ இதை கொடு அதை கொடு இதை நான் உனக்கு செஞ்சால் நான் அதை பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு பெரிய லிஸ்ட்டை போடுறோம். கேளுங்க, கேட்குறது தப்பு இல்லை. அதாவது முருகனிடம் நம்ம எப்படி கேட்டு பெற வேண்டும் அப்படின்னா, நமக்கு என்ன கொடுக்கிறா நம்மளை படைச்சவே முருகன், அவனுக்கு தெரியாதா நமக்கு என்ன கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு முருகனிடம் கேட்க வேண்டியது முருகா உனது அருள் நிறை மட்டுமே போதும் அப்படி என்று கேட்டவன். அதாவது முருகனை வழிபடவர்களுக்கு வாரி வாரி வழங்கக்கூடியவன் முருகன். அதாவது அவனுடைய 12 கரங்களை கொண்டுதான் நமக்கு கேட்ட வரங்களை வாரி வாரி வழங்கக்கூடியவர். அது மட்டுமல்லாமல் நினைத்தவர்களுக்கு நினைத்த வரங்களையும் அதிகமாக வாரி வாரி வழங்கக்கூடியவர். அப்படிப்பட்ட வள்ளல் பெருமானாக விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான். அப்படி நமக்கு முருகப்பெருமான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கும் பொழுது அதை நான் வாங்குவதற்கு என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, முருகனை நினைக்கணும். எப்படி நினைக்கணும்? அரை நிமிடம் நினைக்க வேண்டும். அரை நிமிடம் முருகனை எப்படி நினைக்கணும்னா அரை நிமிடம் நினைக்கணும். அரை நிமிடமும் நமக்கு கொடுப்பார் எதை செய்வார் முருகா இதை செய்வார் எதை பண்ணுவார் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த அரை நிமிடமும் முருகனை மனதார நினைக்கணும், உள்ளன்போடு உருகி நினைக்கணும், கண்ணீர் பெருக நினைக்கணும். ஆனந்த கண்ணீரானது நம்ம கண்களில் வரும். உள்ளம் உருகி ஒரு அரை நிமிடம் முருகனை நினைத்தால் நினைச்சதை நீங்க திருப்புகள் நினைச்சுக்கிட்டே இந்த திருப்புகளை நீங்க சொல்லி பாருங்க என்னவெல்லாம் கொடுப்பார் என்று. இந்த திருப்புகள்ல அருணகிரிநாதர் நமக்கு பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார். சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடக சடபூடமற்றி பவவினையிலே சனித்த தமியன் விடியால் மயக்க முருவேனோ கருணை புரியாதிருப்பது என்ன குறை இவ்வேளை செப்பு கைலை மலை நாதர் பெற்ற குமரோனே கடக புயமீத ரத்ன மணியனின் பொன்மாலை செச்சை கமலுமண மார்கடப்ப மணிவோனே தருண மிதையா மிகுத்த கணமதுர நீல் சவிக்க சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகமை சிவஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரியவே நெய்த்த வடிவேலா அருண தலபாத பத்ம மதுரிதம் உமேதுதிக்க அரிய தமிழ் தான் அளித்த மயில் வீரா அதிசயமே அநேகமுற்ற பழனிமலை மேல் உதித்த அழகு திருவேரகத்தின் முருகோனே. இந்த பாடல் மூலியமா அருணகிரிநாதர் முருகப்பெருமானை நினைத்தால் அவர் நமக்கு என்னவெல்லாம் கொடுப்பார் என்பதை நமக்கு சொல்லியிருக்கிறார். அதாவது அரை நிமிட நேரம் கூட நினைக்காததுனால இப்பிறவி எடுத்து நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறத முதல்ல அவர் பதிவிடுகிறார். அதாவது அருணகிரிநாதர் முருகனை அரை நிமிட நேரம் மட்டுமே நினைக்காம விட்டுட்டார். அதனால இப்பிறவி எடுத்து நான் கஷ்டப்படுறேன். அப்ப இந்த உலகத்தை எப்படியெல்லாம் சொல்றாரு என்றால் பாருங்க, இந்த உலகத்துல மறுபடியும் மறுபடியும் நான் பிறந்து பிறந்து ஒவ்வொரு பிறவி எடுத்து வறுமையின் பிடியிலே ஏற்பட்டு வாழ்க்கையில் மயங்கி இப்படி வாழ்வதே ஒரு வேலையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு முருகன்கிட்ட சொல்றாரு அருணகிரிநாதர். அதாவது எதனால அப்படி சொல்றாருன்னா, முருகனை அரை நிமிட நேரம் மட்டுமே நினைக்கல, அரை நிமிஷம் கூட நினைக்காததுனால நான் இப்படி பிறவி எடுத்து நான் கஷ்டப்படுறேன் துயரப்படுறேன்னு சொல்றாரு. அதனால இனிமேல் என்ன செய்யணும்னா, இந்த பிறவியை நினைக்கிறேன் என்று பின்னாடி வர நமக்காக அருணகிரிநாதர் முருகனிடம் கேட்டு வைக்கிறார். எப்படி கேட்கிறார்? பட்டது போதும் இனிமேல் இத்துயரத்தை பட முடியாது முருகா உன் திருவடி நிலையில் எனக்கு இடம் கொடு என்று என் வாழ்க்கையில் நல்ல வாழ்க்கையாக மாற்று எனக்கு எல்லா நலன்களையும் கொடு அப்படி என்று கேட்கிறார்.
அதே போல் நாமளும் நம் வாழ்க்கை நன்றாக இருக்கணும், நம் வாழ்க்கையில் எல்லா பலன்களும் நமக்கு கிடைக்கணும், நம் வாழ்க்கையில் பல உயர்வுகள் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சா இந்த திருப்புகளை நாம் அன்றாடம் பாராயணம் பண்ணணும். இந்த திருப்புகளை பாராயணம் பண்ண ஒரு நிமிடம் போதும். ஆனால் நல்லா படிக்க தெரிஞ்சு மனப்பாடமாக பண்ணால் நமக்கு அரை நிமிஷமே போதுங்க. அந்த அரை நிமிஷத்துலேயே நம்ம இந்த திருப்புகளை தொடர்ந்து பாராயணம் பண்ணி வந்தால் எல்லாம் வல்ல முருகப்பெருமான அருளை பரிபூர்ணமாக கிடைக்கலாம். நமக்கு சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வை கொடுப்பார் இறைவன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வகையில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க. நன்றி, வணக்கம்.